எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறீர்கள்னு கற்பனை செய்து பாருங்கள். அது நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க. இல்லைனா ஒரு வேலைக்கு அப்ளை செஞ்சுட்டு நாம செலக்ட் ஆகணும்னு தினம் தினம் வேண்டிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்கள டேட்க்கு கூப்பிடுட்டு அவங்க சரின்னு சொல்லணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. நாம செய்யற எல்லாவற்றிலும் வெற்றி அடையணும்னு நாம எல்லோரும் ஆசைப்படுறோம். ஆனா சில பேர் மட்டும் ஏன் மத்தவங்கள விட எப்பவும் நல்லா இருக்காங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமா இருக்கா? உண்மை என்னன்னா இது அதிர்ஷ்டம் கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவங்க. ஆமா, நீங்க கூடத்தான். நம்ம எல்லாருக்கும் வெற்றி அடையற சக்தி இருக்கு. ஆனா சில பேர் அதிகமா சாதிக்கிறாங்க. ஏன்னா அவங்க விஷயங்களை வித்தியாசமா செய்றாங்க. அவங்க வெற்றிக்கு வெறும் ஆசைப்படாம அதுக்கு பிளான் பண்ணி தயாராகி அதுக்காக வேலை செய்றாங்க. உங்க கனவுகளை எப்படி நிஜமாக்குவதுன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சிருந்தா இந்த சுருக்கத்தை கடைசி வரைக்கும் பாருங்க. இது உங்க முழு திறமையை திறக்கவும் நீங்க பிறந்த வெற்றியை அடையவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கைட் பண்ணும். இப்ப ஜிக் ஜிக்லர் எழுதின பார்ன் டு வின்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களுக்குள்ள போலாம். ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறது. இந்த உலகத்துல பெரிய விஷயங்களை சாதிக்கிறதுக்காக நீங்க பிறந்திருக்கீங்க. உங்க லட்சியங்களை அடையிறதுக்கு தேவையான திறமையும் ஸ்கில்ஸும் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கு. ஆனா எனக்கு பெருசா சாதிக்க திறமை இருந்தும் நான் ஏன் சாதிக்கலன்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கு பதில் ஈஸி. கனவுகளை நிஜமாக்க முயற்சி தேவை. ஒருவேளை உங்க திறமைக்கு ஏத்த உழைப்ப நீங்க போடாம இருக்கலாம். வெற்றி வேணும்னு ஆசைப்படுறதுக்கும் அதுக்காக ஆக்டிவா வேலை செய்யறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்போ முதல்ல நாம என்ன செய்யணும்? முக்கிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆசை இருக்கணும். எதையாவது சாதிக்கணும்னு மனசுல ஒரு தீவிரமான வெறி இருக்கணும். ஆசைகளுக்கு மனசுல ஒரு பவர்ஃபுல் தாக்கம் இருக்கு. நீங்க எதையாவது உண்மையா வேணும்னு நினைச்சா அது உங்க கூடவே இருக்கும். உங்க எண்ணங்களை எப்பவும் அதுவே ஓட்டிட்டு இருக்கும். இந்த விடாமுயற்சி உங்க கனவை நிஜமாக்குற வரைக்கும் நீங்க நிக்காம இருக்க உறுதி கொடுக்கும். ஆனா இப்படி ஒரு ஆசையை எப்படி வளர்க்கிறது? பார்ன் டு வின் புத்தகத்தோட ஆத்தர் ஜிக் ஜிக்லருக்கு வேற ஒருத்தர் மூலமா இந்த ஆசை வந்துச்சு. ஜிக் கிரேட் டிப்ரெஷன் காலத்துல பிறந்தார். அது அமெரிக்காவோட பொருளாதாரம் ரொம்ப மோசமா இருந்த நேரம். மக்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாங்க. அவரோட ஃபேமிலியும் அப்படித்தான். அவங்க தேவைகளை பூர்த்தி செய்ய ஓவரா வேலை செஞ்சாங்க. ஜிக் சின்ன வயசுலயே தனக்கு சப்போர்ட் பண்ண வேலை பார்க்க ஆரம்பிச்சார். அவர் வளர்ந்த பின்னாடி டோர் டு டோர் சேல்ஸ்மேனா வேலை செஞ்சார். இந்த நேரத்துல ஒருத்தர் அவரோட வாழ்க்கையே மாத்தினார். அவர் மெரில், ஜிக்கோட சூப்பர்வைசர். ஒரு நாள் மெரில் ஜிக்க அவரோட ஆபீஸுக்கு கூப்பிட்டார். ஜிக் பயந்துகிட்டு தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு நினைச்சார். ஆனா அடுத்தது நடந்தது யாரும் எதிர்பார்க்காதது. மெரில் அவரை கிரிட்டிசைஸ் செய்யாம ஜிக்க பாராட்டி அவர் எந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்தாலும் அதுல நல்லா செய்யற திறமை அவருக்கு இருக்குன்னு சொன்னார். அந்த வார்த்தைகள் ஜிக்குக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் ஷாக் ஆனாலும் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனார். மெரிலோட வார்த்தைகள் ஜிக் மனசுல வெற்றி அடையணுங்கிற ஆசைய தூண்டுச்சு. உங்க வாழ்க்கையில மெரில் மாதிரி யாரும் இல்லைனா இந்த சுருக்கத்தை உங்களுக்கு அந்த தூண்டுகோலா இருக்க விடுங்க. நீங்க சாதிக்க கூடியதை அடையறதுக்கான ஆசையின் தீய இது உங்கள பற்ற வைக்கட்டும். நீங்க ஜெயிக்க பிறந்தவர். அந்த உண்மையை நிஜமாக்க வேண்டிய நேரம் இது. உங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கோங்க. வெற்றி அடையறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆசை உங்ககிட்ட இருக்கு. சரி, இப்ப என்ன? அடுத்த ஸ்டெப் நீங்க எங்க போறீங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான். இதுக்கு அர்த்தம் தெளிவான இலக்குகளை செட் பண்ணணும். பலருக்கு இலக்குகள்ங்கிற வார்த்தை சலிப்பா இல்லனா பயமுறுத்துற மாதிரி இருக்கலாம். சில பேர் இலக்குகளை செட் பண்றதையே தவிர்க்கறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, வெற்றிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலைனா நீங்க அதை எப்படி அடைவீங்க? இலக்குகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது உங்க எதிர்காலத்துக்கான ஒரு விஷனை உருவாக்கவும் எது ரொம்ப முக்கியம்னு பிரிச்சு பார்க்கவும் உங்களுக்கு உதவுது. இலக்குகள் இல்லாம உங்களுக்கு உதவாத விஷயங்களில் உங்க நேரத்தையும் சக்தியையும் நீங்க வீணாக்கலாம். அதற்கும் மேல இலக்குகள் உங்க வாழ்க்கைக்கு ஒரு திசையையும் நோக்கத்தையும் கொடுக்குது. ஆமா, இலக்குகள் பிரஷரை உருவாக்கலாம். ஆமா, அதை அச்சீவ் பண்றது கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஒரு தெளிவான நோக்கத்தோட அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்றது ஒரு குறிக்கோளும் இல்லாம சும்மா திரியறத விட பெட்டர் இல்லையா? எஃபெக்டிவான இலக்குகளை செட் பண்ண முதல்ல உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில கவனம் தேவைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஜிக் ஜிக்லர் த வீல் ஆஃப் லைஃப்னு ஒரு டூலை அறிமுகப்படுத்தினார். இது உங்க வாழ்க்கைய 7 முக்கிய ஏரியாக்களா பிரிக்குது. பர்சனல், பிசிக்கல், ஃபேமிலி, மென்டல், ஃபினான்ஷியல், ஸ்பிரிச்சுவல் மற்றும் கெரியர். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஒவ்வொரு ஏரியாவோட முக்கியமான விஷயங்களை எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிசிக்கலுக்கு கீழே உங்க எனர்ஜி லெவல், டயட், எக்ஸசைஸ் ரொட்டீன் இல்லனா ஒட்டுமொத்த ஹெல்த்தை லிஸ்ட் பண்ணலாம். ஒவ்வொரு விஷயத்திலையும் 1 முதல் 10 வரை மார்க் கொடுங்க. 1 ரொம்ப மோசம், 10 ரொம்ப நல்லது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மார்க்குகளை கூட்டி ஆவரேஜை கண்டுபிடிங்க. எந்த ஏரியாவுக்கு கம்மியான மார்க் இருக்கோ அதுதான் உங்க வீக்கான ஏரியா. அதுல தான் நீங்க முதல்ல கவனம் செலுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க பிசிக்கல் மார்க் கம்மியா இருந்தா உங்க எனர்ஜி லெவலையும் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்றது தான் ப்ரையாரிட்டின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம்.
இந்த ப்ராசஸ் எங்க ஆரம்பிக்கணுங்கிறதுல உங்களுக்கு தெளிவை கொடுக்குது. எங்க கவனம் செலுத்தணும்னு கண்டுபிடிச்ச பின்னாடி வேலை செய்யக்கூடிய இலக்குகளை உருவாக்க இந்த 7 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. குறிப்பா இருங்க. பி ஸ்பெசிஃபிக். என்னோட கெரியரை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு தெளிவில்லாத இலக்கு பத்தாது. அதுக்கு பதிலா உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கேப்ரியல்ங்கிறவர் 5 வருஷத்துல சிட்டி மேனேஜராகவும் 10 வருஷத்துல ரீஜனல் மேனேஜராகவும் ஆகணும்னு டீட்டெயிலான கெரியர் இலக்க செட் பண்ணார். குறிப்பா இருக்கிறது உங்களுக்கு திசையை கொடுக்குது. பயன்களில் கவனம் செலுத்துங்க. ஃபோக்கஸ் ஆன் த பெனிஃபிட்ஸ். இந்த இலக்கு ஏன் முக்கியம்னு உங்களையே கேட்டுக்கோங்க. இதை அடைவதால என்னென்ன லாபம்னு எழுதி வைங்க. இந்த ஜேர்னி கஷ்டமா இல்லனா சலிப்பா இருக்கும்போது இந்த நினைவூட்டல்கள் உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும். சேலஞ்சுகளுக்கு தயாராயிருங்க. ஒவ்வொரு பயணத்திலும் தடைகள் இருக்கும். என்ன தப்பா போகலான்னு எதிர்பாருங்க. எல்லாவற்றையும் கணிக்க முடியாது. ஆனா வரக்கூடிய சிக்கல்களுக்கு தயாராயிருந்தா ப்ராப்ளம்ஸ் வரும்போது நீங்க அமைதியாகவும் ஃபோக்கஸாகவும் இருக்க முடியும். ஸ்கில்ஸையும் அறிவையும் வளர்த்துக்கோங்க. வெற்றி அடையறதுக்கு சரியான ஸ்கில்ஸும் அறிவும் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேக்கரி திறக்க உங்க இலக்குனா நீங்க பேக்கிங் டெக்னிக்ஸை மாஸ்டர் பண்ணணும். நீங்க ஒரு சிஇஓ ஆகணும்னு நினைச்சா பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸை புரிஞ்சுக்கணும். லேர்னிங்கும் க்ரோயிங்கும் உங்க கனவுகளை அடையறதுக்கான முக்கியமான ஸ்டெப்ஸ். சப்போர்ட் தேடுங்க. நீங்க தனியா வெற்றி அடைய முடியாது. உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களுடன் பழகுங்க. மென்டார்ஸ் கிட்ட அட்வைஸ் கேளுங்க. உங்க ஃபீல்டுல இருக்கிற குரூப்புகள்ல சேருங்க. இல்லனா இதே பாதையில போனவங்களுடன் கனெக்ட் பண்ணுங்க. அவங்க வழிகாட்டுதல் ரொம்ப வேல்யூவா இருக்கும். ஒரு ஆக்ஷன் பிளானை உருவாக்குங்க. உங்க இலக்க பல சின்ன சமாளிக்கக்கூடிய ஸ்டெப்ஸா பிரிங்க. வின்ஸை எடுத்துக்குவோம். அவர் 10 மாசத்துல 37 பவுண்ட்ஸ் குறைக்க நினைச்சார். அது முதல்ல ஓவரா இருந்துச்சு. அதனால அவர் அதை மாசம் 3 பவுண்ட்ஸ் குறைக்கிற சின்ன இலக்குகளா பிரிச்சார். டயட் மற்றும் எக்ஸசைஸ் சேர்ந்த ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளானோட வின்ஸ் தொடர்ந்து வேலை செஞ்சு அவரோட இலக்கை அடைந்தார். ஒரு டெட்லைனை செட் பண்ணுங்க. டெட்லைன்கள் அவசரத்தையும் அக்கௌண்டபிலிட்டியையும் உருவாக்குது. டெட்லைன் இல்லனா தள்ளி போவது ஈஸி. வின்ஸ் நான் ஒரு நாள் 37 பவுண்ட்ஸ் குறைப்பேன்னு சொல்லல. அதுக்கு பதிலா ஒரு குறிப்பிட்ட டைம்லைனை செட் செஞ்சு அதை ஃபாலோ பண்ணார். இது அவரை மோட்டிவேட்டாகவும் ஃபோக்கஸாகவும் வச்சுக்குச்சு. இலக்குகளை செட் பண்றதுனா உங்களுக்கு என்ன வேணும்னு சும்மா எழுதி வைக்கிறது மட்டும் இல்ல. இது ஒரு ரோட் மேப்பை உருவாக்குறது. அதுக்கு கமிட் ஆகிறது. தெளிவான இலக்குகள், தொடர்ந்து முயற்சி, ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் பிளான், இது மூணையும் நீங்க சேர்க்கும்போது வெற்றி அடையிறது சாத்தியமாகுது. அதனால இந்த நிமிஷம் உங்களுக்கு வாழ்க்கையில உண்மையா என்ன வேணும்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்டெப்ஸ்களை பயன்படுத்தி உங்க பிளானை உருவாக்குங்க. நீங்க வாழ பிறந்த வாழ்க்கைக்கு ஒவ்வொரு சின்ன ஸ்டெப்பும் உங்களை கிட்டக்க கொண்டு போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெற்றி அடையணும்னு எதிர்பாருங்க. இங்க ஒரு சிம்பிளான விஷயம் இருக்கு. இத நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க. ஜெயிக்கிறவங்க ஜெயிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா தோக்குறவங்க தோக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. வேற வார்த்தைகள்ல சொன்னா, நீங்க எதை பத்தி தொடர்ந்து நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்க மாறுவீங்க. இது உண்மையில அவ்வளவு ஈஸியா? ஆமாம். நீங்க ஜெயிக்கணும்னு கனவு கண்டா அந்த கனவை நிஜமாக்க நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க. நீங்க பிளான் பண்ணி தயார் செஞ்சு வெற்றி அடையறதுக்கு தேவையான ஆக்ஷன்ஸை எடுப்பீங்க. இதுக்கு ஆப்போசிட் விஷயமும் உண்மைதான். நீங்க ஜெயிக்க முயற்சி செய்யலைனா தோல்வி கண்டிப்பா வரும். வெற்றிக்கு தயாராக நீங்க 3 முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். ஸ்பிரிச்சுவல், மென்டல் மற்றும் பிசிக்கல். ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன். உங்க ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷனை நீங்க எப்படி வரையறுக்கிறீங்க என்பது உங்களை பொறுத்தது. சிலருக்கு இது கடவுள் இல்லனா ஒரு உயர்ந்த சக்தி கூட கனெக்ட் ஆகிறது. இது பிரேயிங், மெடிடேட்டிங் இல்லனா வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பார்க்கறதுன்னு இருக்கலாம். ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது நீங்க எதை நம்புகிறீர்கள்ங்கிறது தான் முக்கியம். உங்க நம்பிக்கைகள் உங்க எண்ணங்களையும் சாய்ஸையும் ரொம்ப பாதிக்கும். உங்க இப்போதைய நம்பிக்கை சிஸ்டத்தை இன்னும் நல்லா பாருங்க. வெற்றி பத்தி அது உங்களுக்கு என்ன சொல்லுது? உங்க லட்சியங்களை அடையறதுக்கு எந்த பிரின்சிபிள்ஸ் உங்களுக்கு வழிகாட்டலாம்? ஒவ்வொரு நம்பிக்கை சிஸ்டத்துக்கும் அதோட வேல்யூஸ் இருக்கு. ஆனா 2 விஷயங்கள் எப்பவும் மாறாம இருக்கணும். நம்பிக்கை, ஹோப் மற்றும் அன்பு. கஷ்டமான நேரங்கள்ல நீங்க தோத்து போன மாதிரி உணரும் போதும் உங்களை தொடர்ந்து போக வைக்கிறது நம்பிக்கைதான். விடாமுயற்சி செய்ய நம்பிக்கை உங்களுக்கு சக்தியை கொடுக்குது. இன்னொரு பக்கம் அன்பு ஒரு விஷயத்தை பராமரிச்சு அக்கறை காட்டினா அதுக்கு ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும்னு ஞாபகப்படுத்துது. அது உங்க லட்சியங்களா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, இல்லனா ஆசைகளா இருந்தாலும் சரி, அன்பும் அர்ப்பணிப்பும் கண்டிப்பா பலன் கொடுக்கும். மென்டல் டைமென்ஷன். மென்டல் டைமென்ஷன் உங்க எண்ணங்களை பத்தி சுழலுது. உங்க மூளைய ஒரு தசையா நினைச்சு பாருங்க. நீங்க அதை அதிகமா ட்ரெயின் பண்ணா அது ஸ்ட்ராங் ஆகும். ஜிம்முக்கு போனா உங்க பிசிக்கல் தசைகள் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி புது இன்ஃபர்மேஷனும் அனுபவங்களும் கொடுத்து உங்க மூளைக்கு சவால் கொடுத்தா அது கூர்மையாகவும் அதிக திறமையுடனும் மாறும். உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை பத்தி புக்ஸ் படிச்சு இன்ஸ்பயர் பண்ற பாட்காஸ்டுகளை கேட்டு இல்லனா புது ஸ்கில்ஸை கத்துக்கிட்டு நீங்க உங்க மனதுக்கு பயிற்சி கொடுக்கலாம்.
இந்த ஆக்ஷன்ஸ் உங்க மூளைய ஆக்டிவா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம சேலஞ்சஸ சமாளிக்க அதுக்கு தயார்படுத்துது. பிசிக்கல் டைமென்ஷனும் அதே அளவு முக்கியம். உங்க உடம்ப நீங்க நல்லா பாத்துக்கலனா உங்க மென்டல் மற்றும் ஸ்பிரிச்சுவல் திறனை உங்களால சரியா பயன்படுத்த முடியாது. உங்க ஐடியாக்களை செயலில் கொண்டு வரதுக்கு உங்க உடம்பு தான் ஒரு வண்டியா இருக்கு. அதனால உங்க ஹெல்த்தை மெயின்டைன் பண்றது உங்க முழு திறமையை திறக்க ரொம்ப முக்கியம். ரெகுலர் எக்ஸசைஸ், ஒரு பேலன்ஸ்டு டயட் மற்றும் சரியான ரெஸ்ட் உங்க பிசிக்கல் நல்ல நிலையை மேம்படுத்தி உங்க லட்சியங்களை ஃபாலோ பண்ண உங்களுக்கு எனர்ஜியையும் சக்தியையும் கொடுக்கும். சரியான அட்வைஸ பெறுங்க. இலக்குகளை செட் பண்ற ஸ்டெப்ஸ்ல சொன்ன மாதிரி நீங்க என்ன சாதிக்க நினைக்கிறீங்களோ அதுல ஏற்கனவே வெற்றி அடைஞ்சவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் தேவை. இந்த மென்டார்கள் நீங்க சந்திக்க போற சேலஞ்சஸை ஏற்கனவே சந்திச்சவங்க. என்ன செய்யணும், எதை தவிர்க்கணும்னு அவங்க டிப்ஸ் கொடுக்க முடியும். ஆனா அட்வைஸ் கேட்கும்போது சரியான மனநிலையோட இருக்கணும். மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்க ஓப்பனா இருங்க, ஆனா கவனமா இருங்க. சில பேர் தப்பான அட்வைஸ் கொடுத்து உங்களை ராங்கான திசையில கொண்டு போகலாம். அப்போ சரியான மென்டாரை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு நல்ல மென்டார் இல்லனா பர்சனல் கோச்க்கு 7 முக்கியமான குவாலிட்டிகள் இருக்கு. நல்ல கேரக்டர், ஸ்ட்ராங்கான வேல்யூஸ், நேர்மை மற்றும் பொறுப்புள்ள ஒரு மென்டார் உண்மையில உங்க வெற்றியை பத்தி அக்கறைப்படுவார். அவங்க வாக்குறுதிகளை காப்பாத்தி தொடர்ந்து சரியானதை செய்யறது மூலமா நம்பிக்கையை ஏற்படுத்துவாங்க. நிரூபிக்கப்பட்ட சாதனை, கிரேட் மென்டார்களுக்கு வெற்றி அடைந்த வரலாறு இருக்கும். மத்தவங்களோட தப்புல இருந்து நீங்க கத்துக்கலாம். ஆனா நீங்க ஆசைப்படுறத சாதிச்ச ஒருத்தர்கிட்ட இருந்து வர்ற அட்வைஸ் ரொம்ப நம்பகமானது. அவங்க வெற்றிகளை பத்தி ஓவரா பெருமை பேசுற ஆட்கள் கிட்ட எச்சரிக்கையா இருங்க. உண்மையான கிரெடிபிலிட்டி வார்த்தைகள்ல இருந்து வராது, ஆக்ஷன்ஸ்ல இருந்து தான் வரும். அசத்தலான லிசனிங் ஸ்கில்ஸ், ஒரு நல்ல கோச் உங்க சேலஞ்சஸையும் லட்சியங்களையும் புரிஞ்சுக்க கவனமா கேட்பார். ஒரு கோச்சின் வேலை பேசுறதும் டீச் பண்றதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அவங்க கேட்கும் திறன் உங்களை இன்னும் எஃபெக்டிவா வழிகாட்ட உதவுது. ஸ்ட்ராங்கான முடிவெடுக்கும் திறன்கள், ஸ்ட்ராங் டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டிஸ். உங்க மென்டார்ட்ட அவங்க கெரியர்ல இல்லனா பர்சனல் லைஃப்ல எடுக்க வேண்டிய ஒரு கஷ்டமான முடிவை பத்தி கேளுங்க. அவங்க எப்படி யோசிச்சு முடிவெடுத்தாங்கன்னு கவனியுங்க. நல்ல மென்டார்கள் அவங்க அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி நல்ல யோசிச்ச முடிவுகளை எடுப்பாங்க. நேர்மை, ஹானஸ்டி. கிரேட் மென்டார்கள் உண்மைய சொல்லுவாங்க. அது கேட்க கஷ்டமா இருந்தாலும் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் சுடலாம், ஆனா அது வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல மாணவனா இருக்கணும்னா விமர்சனத்தை பர்சனலா எடுத்துக்காம ஏத்துக்கிட்டு அதை முன்னேற பயன்படுத்தணும். ஹெல்தி உறவுகள், அவங்க குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உடன்வேலை செய்யறவங்களுடன் பாசிட்டிவ் உறவுகளை மெயின்டைன் பண்ற மென்டார்கள் அவங்க இரக்கத்தையும் அக்கறையையும் காட்டுறாங்க. அவங்க மத்தவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும், ஊக்கப்படுத்தணும்னு தெரிஞ்சிருந்தா அவங்க உங்களுக்கும் அதையே செய்வாங்க. மத்தவங்களோட வெற்றிய கொண்டாடுறது, செலிப்ரேட்ஸ் அதர்ஸ் சக்சஸ். ஒரு கிரேட் கோச் நீங்க ஜெயிக்கணும்னு உண்மையில ஆசைப்படுவார். துரதிர்ஷ்டவசமா எல்லாருக்கும் மத்தவங்களோட வெற்றிய பார்த்து சந்தோஷப்பட முடியாது. அவங்க அதை தடுக்க கூட ட்ரை பண்ணலாம். ஆனா ஒரு நல்ல மென்டார் உங்களை சவால் செய்ய, உங்க எல்லைகளை தாண்டி போக தூண்டுவார். ஏன்னா நீங்க வெற்றி அடையணும்னு அவங்க உண்மையில விரும்புறாங்க. வெற்றி அடையணும்னு எதிர்பார்ப்பது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் இல்ல. இது உங்களை ஆன்மீக ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தயார்படுத்துறது. சரியான வழிகாட்டுதலுடன் உங்களை சுத்தி வச்சுக்கிறது. இந்த விஷயங்களை வளர்த்துக்கிட்டு சரியான ஆட்கள் கிட்ட இருந்து கத்துக்கிறது மூலமா நீங்க வெற்றிக்கு தயாராகுவீங்க. ஒரு கிரேட் கோச் நீங்க கேட்க விரும்புறத மட்டும் சொல்ல மாட்டார். அவங்க உங்களை வளர சவால் செய்வாங்க, உங்க எல்லைகளை தள்ளுவாங்க, உங்க கிட்ட ஏற்கனவே இருக்கிற திறமைய திறக்க உதவுவாங்க. தொடர்ந்து முன்னோக்கி போங்க. எப்பவும் வெற்றி அடையணும்னு எதிர்பார்க்கிறத நிறுத்தாதீங்க. ரிசல்ட்களை பத்தி கவலைப்படாதீர்கள். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க ப்ரொஃபஷனல் பவுலர்கள் உதாரணத்தை எடுத்துக்குவோம். அவங்க பால வீசுவதற்கு முன்னாடி பவுலர்கள் ஒரு குறிப்பிட்ட ருட்டீனை ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் அவங்க கிளவுஸை அட்ஜஸ்ட் செஞ்சு பின்ஸ் மேல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மற்றவங்க திரும்ப திரும்ப அவங்க நிக்கிற விதத்தையும் முக பாவனைகளையும் சரி செய்வாங்க. ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்கு. ஒரு முறை பால் வீசப்பட்டதும் அதோட திசையிலையோ இல்லனா ரிசல்ட்லயோ பவுலருக்கு எந்த கண்ட்ரோலும் இருக்காது. இதுதான் உங்க லட்சியங்களுக்காக வேலை செய்யறதுக்கும் உங்க இலக்குகளை செட் பண்ணி அதுக்கு தயாராகிறது பின்ஸ குறிவைப்பது மாதிரி. நீங்க ஸ்ட்ராட்டஜி போடுவீங்க, அறிவு பெறுவீங்க, ஸ்கில்ஸ வளர்த்துப்பீங்க, கோச் கிட்ட இருந்து வழிகாட்டுதல் தேடுவீங்க. இந்த ஸ்டெப்ஸ் உங்களை வெற்றிக்கு தயார் பண்ணுது. ஆனா உங்க இலக்குகளை நோக்கி ஆக்ஷன் எடுத்த பின்னாடி ரிசல்ட்கள் உங்க கையில இருக்காது. நீங்க செய்யக்கூடியது காத்திருப்பது மட்டும்தான்.
அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க உங்க லட்சியங்கள்ல போடுற முயற்சி, அர்ப்பணிப்பு மற்றும் கமிட்மெண்ட் தான் கடைசி ரிசல்ட்ட முடிவு செய்யும். நீங்க உங்க லட்சியங்கள சீரியஸா எடுத்துக்கிட்டு கடினமா உழைச்சா அது உங்க ரிசல்ட்ஸ்ல தெரியும். கவலைப்படுறது ரிசல்ட்ட மாத்தாது. அது உங்க மனசுல நெகட்டிவ் எண்ணங்கள மட்டும் தான் நிரப்பும். நீங்க உழைச்ச கடின உழைப்ப பத்தி நீங்களே சந்தேகம் கொள்ள ஆரம்பிக்கலாம். இது ஆபத்தானது. ஏன்னா தன்னம்பிக்கை இல்லாம போவது உங்கள அடுத்த ஆக்ஷன் எடுக்கிறதுல இருந்து தடுக்கும். கவலையை சமாளிக்கிறதுக்கு முக்கியம் என்னன்னா, உங்க மனநிலைய கவலைப்படுறதிலிருந்து எதிர்பார்ப்பதற்கு மாத்தணும். ஆனா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? கவலைப்படுறது பயம் மற்றும் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ்ல கவனம் செலுத்துது. அது ஆக்ஷன் இல்லாமையையும் தன்னம்பிக்கை குறைவையும் ஏற்படுத்துது. எதிர்பார்க்கிறது உங்க ஆக்ஷன்ஸையும் முடிவுகளையும் உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்தி அதோட ரிசல்ட்கள்ல நியாயமான நம்பிக்கை வைப்பது. ஃபார் எக்ஸாம்பிள், பர்சி தொடர்ந்து ஒரு டயட்டையும் எக்ஸசைஸ் ரொட்டீனையும் ஃபாலோ செஞ்சு அவரோட ஹெல்த்த பார்த்துட்டு இருக்கார். இந்த முயற்சி காரணமாக அவரோட மெடிக்கல் ரிசல்ட்கள் அவரோட ஹெல்த்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டோன்னு அவர் நியாயமா எதிர்பார்க்கலாம். இன்னொரு உதாரணம் மேடி. அவங்க பணத்தை புத்திசாலித்தனமா செலவழிக்க முடிவு செஞ்சாங்க. அவங்க சேமிக்க ஆரம்பிச்சு ஒரு டைவர்ஸ் போர்ட்ஃபோலியோல இன்வெஸ்ட் செஞ்சாங்க. 2 வருஷம் கழிச்சு அவங்க செஞ்ச சாய்ஸ்கள் காரணமாக அவங்களோட ஃபைனான்ஷியல் ஃபியூச்சர் இன்னும் செக்யூரா இருக்கும்னு மேடி எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கிறதுனா உங்க பாசிட்டிவ் திங்கிங்கை ஸ்ட்ராங் பண்றதுன்னு அர்த்தம். என்ன தப்பா போகலான்னு எல்லாத்தையும் யோசிக்கிறத நிறுத்துங்க. அதுக்கு பதிலா விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கிற ஒரு ஃபியூச்சரை கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க உங்க லட்சியங்களை அடைவது போலவும் எல்லாம் சரியா நடப்பது போலவும் நினைச்சு பாருங்க. பாசிட்டிவ் எதிர்பார்ப்புகள் ரிசல்ட் வர டைம் எடுத்தாலும் உங்கள மோட்டிவேட் ஆகவும் நம்பிக்கையுடனும் வச்சுக்கும். அதனால கவலைய விடுங்க, அது உதவாது. நீங்க கண்ட்ரோல் செய்யக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. உங்க ஆக்ஷன்ஸ், உங்க முடிவுகள் மற்றும் ஒரு நல்ல ஃபியூச்சர் மேல உங்க நம்பிக்கை. எப்பவும் பெஸ்ட்டை எதிர்பாருங்கள். ஒரு பாசிட்டிவ் சிந்தனையாளராக இருங்க. சில பேர் பாசிட்டிவ் விஷயத்தை நிராகரிச்சு அது கொஞ்ச காலம்தான் இருக்கும், இல்லனா அது உண்மையாக இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா மத்த விஷயங்களைப் போலவே பாசிட்டிவா இருக்கணும்னா அது ஒரு நிலையான தாக்கத்தை ஏற்படுத்த தொடர்ந்து பிராக்டிஸ் செய்யணும். இத ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நினைச்சு பாருங்க. ஒரு முறை ஜிம்முக்கு போனா ஒரே நாள்ல ரிசல்ட் கிடைக்காது. அதே மாதிரி பாசிட்டிவா இருக்கிற பழக்கத்தை வளர்த்துக்க டைமும் முயற்சியும் தேவை. நீங்க அடிக்கடி நெகட்டிவா யோசிச்சா எப்பவும் ஏன் பாசிட்டிவா இருக்க ட்ரை பண்ணணும்னு நீங்க யோசிக்கலாம். இது ஏன் முக்கியம்னு பாருங்க. நெகட்டிவ் விஷயங்கள் இன்னும் அதிக நெகட்டிவ் விஷயங்களை ஈர்க்கும். பாசிட்டிவ் விஷயங்கள் இன்னும் அதிக பாசிட்டிவ் விஷயங்களை ஈர்க்கும். உங்க ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் டீம் நாங்க எப்பவும் ஜெயிக்க மாட்டோம்னு ஒரு மனநிலையில இருந்தா என்ன ஆகும்னு கற்பனை செஞ்சு பாருங்க. இல்லனா ஒருத்தர் ட்ரை செய்யறதுக்கு முன்னாடியே தோல்வி அடைவோன்னு நினைச்சா என்ன ஆகும்? இப்படி ஒரு மனநிலை மனச உடைக்கிறதோட இல்லாம சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கிற ஒரு வழி. வெற்றி பாசிட்டிவா யோசிக்கிறவங்கள ஃபாலோ செய்யற மாதிரி இருக்கும். இது வெறும் மனநிலை மட்டும் இல்ல, வெற்றி நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்கங்கறதையும் பொறுத்தது. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டை எதிர்பார்க்கறதுல இருந்து வருது. வெற்றி அடைய ஜிக் ஜிக்லர் எதிர்பார்ப்புகள், தயாரிப்பு மற்றும் ரிசல்ட்டுகளுக்கு இடையான தொடர்பை ஹைலைட் பண்ற 6 பிரின்சிபல்ஸ்களை சொல்லியிருக்கார். நீங்க எதை எதிர்பார்க்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். உங்க எதிர்பார்ப்புகள் உங்க ரிசல்ட்டுகளை வடிவம் கொடுக்குதுன்னு இந்த பிரின்சிபல் அழுத்தி காட்டுது. நீங்க ஒரு சூழ்நிலைக்குள்ள தோல்வி அடைவோன்னு நம்பி போனா நீங்க தோல்வி அடைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க வெற்றியை எதிர்பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி செயல்பட்டா நீங்க ஜெயிக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகும். ரிசல்ட்டுகளை பத்தி கவலைப்படுறதுக்கும் பெஸ்ட்டை எதிர்பார்க்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்பார்ப்பு நம்பிக்கையிலும் தன்னம்பிக்கையிலும் வேரூன்றி இருக்கு. இவை வெற்றி அடையறதுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜிகள். பயிற்சியின் சக்தி. நல்ல கம்பெனிகளுக்கும் கிரேட் கம்பெனிகளுக்கும் இடையிலான ஒரு முக்கிய வித்தியாசம் அவங்க கொடுக்கிற பயிற்சியோட குவாலிட்டி தான். நீங்க கார்ப்பரேட் உலகத்திலேயோ இல்லனா வேற எந்த துறையிலையும் சிறந்து விளங்கணும்னு நினைச்சா கத்துக்கவும் வளரவும் வாய்ப்புகளை தேடுங்க. ஸ்கில்ஸ்களும் அறிவும் எந்த ஏரியாவிலையும் வெற்றி அடையறதுக்கு வழிகாட்டக்கூடிய டூல்ஸ். தொடர்ந்து வளருவது அவசியம். அவங்க ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுக்க தவறிய கம்பெனிகள் ரொம்ப நாள் நீடிக்காத மாதிரி, கத்துக்கிறதையும் வளர்றதையும் நிறுத்துற தனிநபர்கள் அவங்க திறனை குறைச்சிக்கிறாங்க. நீங்க முன்னேற முயற்சி செய்யலைன்னா உங்க முழு திறமையையும் நீங்க ஒருபோதும் அடைய முடியாது. உங்க பார்வை உங்க நிஜத்தை உருவாக்குது. பாசிட்டிவ் அவுட்லுக்க மெயின்டைன் பண்றது எவ்வளவு முக்கியம்னு இந்த பிரின்சிபிள் வலியுறுத்துது. விஷயங்கள் எப்படி தப்பா போகலான்னு நீங்க தொடர்ந்து தேடிட்டே இருந்தா அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் உங்க நிஜமாக மாற அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பதிலா உங்க வாழ்க்கையின் பாசிட்டிவ் பக்கத்துல கவனம் செலுத்தவும், ப்ராப்ளம்ஸ்லயே இருக்காம சொல்யூஷன்ஸ் தேடவும் உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ணுங்க.
வாக்குறுதிகளுக்கு ஒரு திட்டம் தேவை. அதை நிறைவேற்ற ஒரு தெளிவான திட்டம் இல்லாம ஒருபோதும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. ஒரு வாக்குறுதிங்கிறது ஒரு பெரிய கமிட்மெண்ட். அது ஒரு நபர் இல்லனா ஒரு விஷயத்தை பத்தி நீங்க ரொம்ப அக்கறைப்படுறீங்கன்னு காட்டுது. ஆனா ஒரு திட்டம் இல்லாம அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது ரொம்ப கஷ்டம். எதற்கும் கமிட் பண்றதுக்கு முன்னாடி அதை தொடர்ந்து ஃபாலோ செய்ய ஒரு ரோட் மேப் உங்ககிட்ட இருக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. இது நம்பிக்கையை உருவாக்கி நம்பகத்தன்மையை காட்டுது. நன்றியுணர்வு சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொண்டு வருது. வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சந்தோஷத்தையும் நன்றியுணர்வையும் அதிகமா கண்டுபிடிப்பீங்க. இன்னும் அதிகமா அடைய முயற்சி செய்யறது ஒரு ஸ்மார்ட்டான மனநிலை. ஆனா நீங்க ஏற்கனவே என்ன வச்சிருக்கீங்கன்னு நிறுத்தி பாராட்ட மறக்காதீங்க. நன்றியுணர்வு நீங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு யோசிச்சு பார்க்க உதவுது. அது உங்களை தொடர்ந்து முன்னோக்கி போக தூண்டுது. முக்கியமான விஷயம் இதுதான். பாசிட்டிவ் விஷயம் வெறும் கடந்து போகிற உணர்வு மட்டும் இல்ல. இது ஒரு பவர்ஃபுல் பழக்கம். அது உங்க மனநிலை, ஆக்ஷன்ஸ் மற்றும் கடைசில உங்க ரிசல்ட்ஸை பாதிக்குது. தொடர்ந்து பெஸ்ட்டை எதிர்பார்க்கறது மூலமா நீங்க நெகட்டிவ் விஷயத்தை தள்ளி வச்சுட்டு வெற்றிக்கு உங்களை தயார்படுத்துறீங்க. அதனால பாசிட்டிவ் விஷயத்தை தழுவிக்கோங்க. இன்னும் அதிகமா அடைய தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. உங்ககிட்ட ஏற்கனவே என்ன இருக்குன்னு பாராட்டுங்க. லட்சியமும் நன்றியுணர்வும் இந்த சமநிலை தான் திருப்தியான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு சீக்ரெட். நாம கத்துக்கிட்டத மறுபடியும் பார்ப்போம். முதல்ல நீங்க ஜெயிக்க பிறந்தவர்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. வெற்றி அடைய உங்க மனசுல ஒரு ஸ்ட்ராங்கான ஆசைய தூண்டணும். அது உங்க மனதை பாதிச்சு உங்க கனவுகளை நிஜமாக்க உங்களை தூண்டணும். தொடர்ந்து வெற்றியை பத்தி யோசிக்கிறது அதை நிஜமாக்க உங்களுக்கு டிரைவ் கொடுக்குது. ரெண்டாவது, உங்களுக்கு என்ன வேணும்னு கண்டுபிடிக்கிறது முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது தெளிவான இலக்குகளை செட் பண்றதுல இருந்து ஆரம்பிக்குது. உங்க வாழ்க்கையில 7 விஷயங்கள் இருக்கு. பர்சனல், பிசிக்கல், ஃபேமிலி, மென்டல், ஃபினான்ஷியல், ஸ்பிரிச்சுவல் மற்றும் கெரியர். ஒரு பேலன்ஸ்டு மற்றும் திருப்தியான வாழ்க்கையை உருவாக்க இந்த ஒவ்வொரு ஏரியாவிலும் கவனமும் திட்டமிடலும் தேவை. மூணாவது, வெற்றி அடையணும்னு எதிர்பார்க்கிறதோட சக்திய புரிஞ்சுக்கிட்டீங்க. வெற்றியாளர்கள் அவங்க வெற்றிய நம்புறாங்க. இந்த நம்பிக்கை அவங்கள அதை அடைய தூண்டுது. இன்னொரு பக்கம் தோல்வி அடைவோம்னு எதிர்பார்க்கிறவங்க அடிக்கடி தோல்வி அடையறாங்க. உங்க பார்வைதான் எல்லாமே. வெற்றி அடைய உங்க ஸ்பிரிச்சுவல், மென்டல் மற்றும் பிசிக்கல் விஷயங்களை பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அதுதான் உங்க வளர்ச்சிக்கு அடிப்படை. நாலாவது, சரியான ஆட்கள் கிட்ட இருந்து அட்வைஸ் கேட்கறதோட வேல்யூவை நீங்க உணர்ந்தீங்க. ஒரு கிரேட் கோச் ஸ்ட்ராங்கான கேரக்டர், வெற்றி அடைந்த சாதனை மற்றும் நேர்மை, நல்ல லிசனிங் ஸ்கில்ஸ் மற்றும் நல்ல முடிவெடுக்கும் திறன் மாதிரி குவாலிட்டிகளை கொண்டிருப்பார். அவங்க மத்தவங்களோட சாதனைகளை கொண்டாடி உங்க திறனை அடைய உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. கடைசியா, ரிசல்ட்டுகளை பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு கத்துக்கிட்டீங்க. கவலை நெகட்டிவ் எண்ணங்களையும் தன்னம்பிக்கை குறைவையும் மட்டும்தான் உருவாக்குது. அதுக்கு பதிலா வெற்றியை எதிர்பார்க்கறதுல உங்க கவனத்தை மாத்துங்க. உங்க முயற்சி, அர்ப்பணிப்பு மற்றும் தயாரிப்பு உங்களை உங்க லட்சியங்களுக்கு கிட்டக்க கொண்டு வரும்னு நம்புங்க. எப்பவும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடையறது எப்பவும் ஈஸியா இருக்காது. சில நேரங்களில் விட்டு கொடுக்கறது தான் ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் மாதிரி தோணலாம். ஆனா இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஜெயிக்க பிறந்தவர். இந்த உண்மை உங்களை தொடர்ந்து ட்ரை செய்ய, தொடர்ந்து முயற்சி பண்ண மற்றும் நீங்க தகுதியான வாழ்க்கையை நோக்கி போக தூண்டட்டும். ஜிக் ஜிக்லர் எழுதின பாண்ட் டு வின்னோட இந்த சுருக்கத்தை கேட்டதுக்கு நன்றி. நீங்க வெற்றி அடைய பிறந்தவர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியான மனநிலை, இலக்குகள் மற்றும் ஆக்ஷன்ஸ் இருந்தா உங்களால முடியாதது எதுவுமே இல்லை.